அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா சேவிங்ஸ் வந்து பெருக்கும், விலை குறையிறதுனால கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 48,000 கோடி வந்து லாஸ் வரும் அப்படின்றாங்க. ஒரு 1000 ரூபா நம்ம வந்து சேர்க்க முடிஞ்சதுன்னா அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு காம்பவுண்டிங் சோர்ஸ் தான். ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்பலாம் சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 9,000 ரூபா வந்து ஜிஎஸ்டியை கட்டிட்டு இருப்பேன். புது ஜிஎஸ்டி வந்து அமல்படுத்த போகிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா தீபாவளி வருது. பெண்டிங் வந்து அதிகமாகும். இந்த சேவிங் வருது அப்படின்றதுனால நான் தேவையில்லாத ஒரு ஐட்டத்தை வந்து டெம்டேஷனோட வாங்கிடக்கூடாது. ஒரு நேரம் தான் குறையுது, பட் நீங்கள் லோன் ட்ராப்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு... வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் சேஞ்சஸ் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதான் முன்னாடியும் நீங்கள் இதெல்லாம் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிடுங்க சார். ஜிஎஸ்டி ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஒரு 4 ஸ்லாப் பார்த்துட்டு இருந்தோம். 5% சில பொருட்கள் வந்து ஜிஎஸ்டி இருந்தது. சில பொருட்களுக்கு வந்து 12, 18, 28 இந்த 4 ஸ்லாப் இருந்தது. இப்போ அதை வந்து 2ஆக சுருக்குறாங்க. 2 இருக்கிறது 3 ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு இது வச்சுருக்காங்க, பட் 2ஆக சுருக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 12% இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இது வந்து இப்போ 5%க்கு மாறிடும். அதே மாதிரி 28% இருக்கக்கூடியது வந்து 18%க்கு மாறுது. சின்குட்ஸ்னு ஒரு கேட்டகரியை ஆரம்பித்து, அதாவது இந்த டொபாக்கோ, சிகரெட்ஸு, ஆல்கஹால் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து 40%க்கு போகுது. ஓகே. ஸோ இந்த 3 கேட்டகரி வந்து மாறுது இப்போதைக்கு. ஒரு டைமில் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டை வந்து திரும்ப நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க சார். இந்த மாதிரி தான் இனிமேல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்தப்போ அவங்க எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, மக்கள் கையில் நிறைய பணம் இருக்கணும், அதுக்காக தான் நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இனிமேல் மக்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணட்டும், மக்கள் கையில் நிறைய பணம் இருந்தாலுமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணட்டும், அதனால இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சார் நம்ம பார்க்கணும், எந்த வியூவில் நம்ம பார்க்கணும் இந்த விஷயத்தை? ஆக்சுவலி இப்போ டைரக்ட் டேக்ஸ் நீங்கள் முதல்ல சொன்னது வந்து டைரக்ட் டேக்ஸ் இப்போ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து போன ஃபினான்ஸ் பில்லில் வந்து ரேஷனலைஸ் பண்ணாங்க. அதனால மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சேவிங் ஆனது 97,000 கோடி அப்படின்ட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க. ஓகே. டேக்ஸில் சேவிங் வரும்போது டைரெக்டாக ஒவ்வொருத்தருக்கும் சேவிங் வருது. அப்போ அவங்களோட சாய்ஸ் என்னென்னா 2 ஒன்று செலவு பண்ணலாம், இல்லைன்னா வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை லோனை குறைக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கலாம். பட் டைரக்ட் டேக்ஸில் வரும்போது பெரும்பான்மையாக அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னா, முதல்ல வந்து சேவிங்ஸை பெருக்கிறதையோ இல்லை வந்து லோனை குறைக்கிறதையோ பார்ப்பாங்க. செலவுகளை அதிகமாக வந்து ஏற்றுறதுக்கு உடனே முயற்சி நடக்காது. பட் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றது நம்ம சராசரியாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களையும் இருக்கக்கூடியது. இது இருக்குது. ஒரு சோப்பு இருந்ததுன்னா அதில் ஒரு டேக்ஸ் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய், இதில் எல்லாம் ஒவ்வொரு டேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதுக்கான டேக்ஸ் வந்து குறையும் போது விலைவாசி வந்து அந்த டிரான்ஸ்மிட் பண்ணணும். அந்த கம்பெனியான நிறுவனமானது அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். அது எல்லாமே பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். அது ஆகிற பட்சத்தில் பொருள் வந்து கொஞ்சம் கூட வந்து சீப்பராக இருக்கும். டெஃபினட்டாக அது வந்து சேவிங்ஸ் வந்து பெருக்கும். அதே நேரத்தில் விலை குறையிறதுனால கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். கவர்மெண்ட் இதில் வந்து எஸ்டிமேட் பண்ணுறது வந்து ஒரு 48,000 கோடி வந்து லாஸ் வரும் அப்படின்றாங்க. மாதத்துக்கு ஒரு 4,000 கோடி லாஸ் வரும் அப்படின்றது அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷன். பட் அந்த லாஸ் போனாலும் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு மந்த நிலையை பார்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகட்டும். ஃபர்தராக நம்ம இப்போ டேரிஃப் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு, அதுக்கும் வந்து இது ஒரு ஆக்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. சார் உங்கள்கிட்ட நான் நிறைய வீடியோவில் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி, சார் லோ அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன சார் பண்ணணும், அவங்க எப்படி சார் சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வாங்குற சம்பளம் 15,000 ரூபாய் இருந்தால் கூட உங்களாலேயும் சேமிக்க முடியும், நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. இப்போது ஒரு போனஸாக நம்மளுக்கு காசும் கையில் வந்து நிற்க போகுது. அதாவது ஜிஎஸ்டிக்கு அப்புறம் நம்ம டெய்லி வாங்குற, அதாவது இந்த 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க எதில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வாங்குற பொருட்கள், அதாவது சாப்பிட தேவைப்படுறது, இந்த சோப்பு, சீப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இப்போ அதுலேருந்தும் நம்மளுக்கு காசு கையில் நிற்க போகுது அப்படின்றப்போ அந்த காசை நம்ம எப்படி சார் யூஸ் பண்ணலாம்? சரி, இப்போ டெய்லி வாங்குற பொருட்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இதுவாகும். இப்போ பெரும்பான்மையாக இது பார்த்தோன்னா இந்த 5%க்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, மெடிசின்ஸ் ஆர் அக்ரி ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து 5%க்கு வருது. ஒரு சில இது வந்து 0% கூட சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து 28லேருந்து 18 மாறுது. ஸோ இந்த 2 இடத்துலையும் வந்து பெரும்பான்மையாக வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கும். லோவர் எண்டில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும், ஆனால் வந்து சின்ன சின்ன வேல்யூவாக இருக்கும். ஹையர் எண்ட் இந்த 18%ல பார்த்தோம்னா கம்மியான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், பட் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ இது 2த்துலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி சேவிங்ஸ் வரும். மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்டு பட்ஜெட். ஒரு 1000 ரூபா நம்ம வந்து சேர்க்க முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுடைய செலவுகளுக்கு ஏற்ப அந்த
விஷயம் வந்து மாறுபடும். பட் ஒரு 1000 ரூபா சேர்க்க முடிஞ்சுது அப்படின்ற ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம்னாலே அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு காம்பவுண்டிங் சோர்ஸ் தான். ஏன்னா அதோட 1000 ரூபாவோட விலை வந்து ஒரு 25 இயர்ஸ்ல வந்து நீங்க அதை வந்து ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அதுவே வந்து 19 லட்ச ரூபா ஆயிடும். பார்க்கறதுக்கு ஒரு 1000 ரூபா, ஆனா வந்து அதோட வேல்யூ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அது அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சேவிங் ஓரியன்ட் பிளானில் நீங்கள் போனீங்கன்னா. ஸோ நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம், அது அந்த வீடியோ பயங்கரமாக போயிருந்துச்சு. அதாவது 400 ரூபாய்க்கும் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ரீசன்ட் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்பலாம் சார்? நான் ஏன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பலாம் கேட்குறேன்னா, என்னதான் இருந்தாலும் இந்த ஹிடன் சார்ஜஸ் இந்த மாதிரி விஷயங்களை போட்டு பழையபடி அதே ரேட்டில் கூட வாய்ப்பு இருக்குல்ல, இல்லை அது கம்ப்ளீட்லி ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தான் இருக்க போகுதா? டேர்ம் இன்சூரன்ஸ் ஆர் நோ லைஃப் இன்சூரன்ஸ், எல்லா லைஃப் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பாலிசிஸ் ஆர் நோ ஹெல்த் இன்சூரன்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து இந்த 18% குறைய போகுது. ஸோ இம்மீடியட்டான இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 50,000 ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து 9,000 ரூபா வந்து ஜிஎஸ்டியா கட்டிட்டு இருப்பாரு. இப்போ அந்த 9,000 ரூபா வந்து குறையுது. ஸோ அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸஸ் 2. ஒன்று வந்து அந்த 9,000 ரூபா வந்து அவர் சேவிங்காக எடுத்துட்டு போகலாம், அல்லது அவருடைய அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த 9,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணாலே அவருடைய அந்த கவர் ஆனது வந்து ப்ரொபோர்ஷனேட்டா இல்லை, டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகும். 25 லட்ச ரூபா கவர் வச்சிருக்காரு அப்படின்னா 18% மட்டும் கவர் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து இன்னொரு 30-40% கவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ஒன்று அவருடைய குடும்பத்தை வந்து பெரிய அளவில் வந்து அவர் வந்து பாதுகாக்க முடியும், அல்லது அதை வந்து சேவிங்ஸாக எடுத்துட்டு போயிட்டு அதை ப்ரொபோர்ஷனேட்டா வேற எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சார், இப்போது சிமெண்ட்டோட ஜிஎஸ்டி ரேட்டும் கூட 28% 18% வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போது வீடு கட்ட போகிறவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு பெனிஃபிட்டான விஷயம் சார்? ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சிமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ரெடிமேட் பேக்கேஜாக கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நிறுவனங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு ப்ராஃபிட்டபிள் இது. பட் நம்ம இண்டிவிஜுவலாக வாங்குகிறோம், நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறது இல்லை, ஆனால் வந்து இண்டிவிஜுவலாக வாங்குகிறோம், நம்மளே வந்து அதில் செலவு பண்ணுறோம், நம்மளே டைரெக்டாக வாங்குகிறோம். அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொன்றும் வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு 10% குறையுது அப்படின்போது பெரிய அமௌண்ட்டு தான். இப்போ ஒரு 400 ரூபா 500 ரூபா இருக்கிற ஒரு மூட்டை வந்து ஒரு 10%னா 40 ரூபா 50 ரூபா வந்து குறையும் போது டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும். அந்த நேரத்தில் அவங்களுடைய பட்ஜெட்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதை அவங்க வேறு தேவைகளுக்கு யூஸ் பண்ணலாம், வீடை செம்மன் படுத்தலாம், அல்லது அதை சேவ் பண்ண முடியும். அவங்க புது ஜிஎஸ்டியை வந்து அமல்படுத்த போகிறது பார்த்தீங்கன்னா September 22. அந்த டைம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா தீபாவளி வருது. ஸோ நம்ம எந்த மாதிரி சார் பிளான் பண்ணலாம்? ஏன்னா இப்போ நம்ம கையில் காசும் நிற்க போகுது, அதே டைம் நம்மளை வந்து டெம்ப் பண்ணுற மாதிரி தீபாவளி சீசனும் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம எப்படி சார் பிளான் பண்ணுறது? இதுக்கு ஸ்பெண்டிங் வந்து அதிகமாகும். இதை வந்து ஒன்று இந்த டைமிங் எடுத்துகிட்டு வந்ததும் வந்து எக்ஸாக்டாக 2 விஷயம். ஒன்று வந்து யூஎஸோட டேரிஃபை நம்ம இம்பேக்டை குஷன் பண்ணணும். யூஎஸ் டேரிஃப்னால நமக்கு வரக்கூடிய எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்லி 0.4 to 0.8% ஆஃப் ஜிடிபி அப்படின்ட்டு ஒரு அனாலிசிஸ் சொல்லுது. அதே நேரத்தில் இந்த ஜிஎஸ்டி இதனால நமக்கு வந்து ஒரு 0.9% வரைக்கும் ஜிடிபி ஏற்றம் இருக்கும் அப்படின்ற இன்னொரு அனாலிசிஸ். ஒன்று அதை சரி பண்ணுது. ரெண்டாவது இது தீபாவளிக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தீபாவளிக்கு முன்னாடி வர்றதுனால ஸ்பெண்டிங், நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் வந்து அந்த டைமில் நடக்கும். இப்போ பெரும்பாலுமே கல்யாணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாக இருக்கும், நம்மளுடைய பண்டிகைகள் வந்து தொடரும். ஸோ இது வந்து பொங்கல் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பண்டிகைகள் இருக்கும், இல்லைன்னா வந்து கல்யாண சீசனும் வந்து பெரும்பான்மையாக நடக்கிற சீசன் இது. இந்த நேரத்தில் ஃபெஸ்டிவல்ஸும் வர்றதுனால ஸோ எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு டைமில் வந்து இது வந்து கன்சம்ப்ஷனை வந்து டெஃபினட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணும். மீன்ஸ் ஸ்பெண்டிங் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே சேவிங்ஸ் போகும்னு சொல்ல முடியாது, பட் வந்து ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் நிறைய தெரியுது. ஜிஎஸ்டினால இப்போ சேவிங்ஸ் மக்கள் வந்து நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது நிறைய மக்கள் கையில் காசு நிற்க போகுது அப்படின்றப்போ அந்த காசில் என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது, என்ன விஷயம் பண்ணணும்? ஏன்னா இப்போ நீங்கள் முன்னாடி நம்ம பேசினப்போ 20,000 ஒருத்தர் சம்பளம்னா இவ்வளோ விஷயங்களை அவர் அதில் பண்ணலான்னு சொல்லி பேசினோம். இப்போ அவர் கூடுதலாக ஒரு 1000 ரூபாய் கையில் வந்து நிற்க போகுது அப்படின்றப்போ அவர் என்ன விஷயம் பண்ணக்கூடாது, என்ன கண்டிப்பாக பண்ணணும்? நீட்ஸு, வாண்ட்ஸு, லக்ஸரிஸ் அப்படின்போது லக்ஸரிஸ்ன்றது வந்து யாருக்கு அஃபோர்டபுளோ அவங்க போகலாம். எனக்கு இந்த சேவிங் வருது அப்படின்றதுனால நான் தேவையில்லாத ஒரு ஐட்டத்தை வந்து டெம்டேஷனோட வாங்கிக்கிடக்கூடாது. ரெண்டாவது அந்த லோன் ட்ராப்ல போய் மாட்டிக்க கூடாது. ஏன்னா பார்க்கும்போது இந்த அமௌண்ட் வந்து ஒரு நேரம் தான் குறையுது, பட் நீங்க லோன் ட்ராப்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் உங்களுடைய கமிட்மெண்ட்டை ஏற்றிக்கிறீங்க. நீங்க லோனுக்கு ஒரு ஸ்லேவாவே அதோட அடிமையாவே உங்களுடைய காலத்தை வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப்பு இம்மீடியட்டாக போய் ஸ்பான்டேனியஸாக வாங்குறது, என்னுடைய திறனுக்கு மேலே நான் போய் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து ஏதோ ஒரு இது இப்போ சப்போஸ் சேவிங் பண்ணுறாங்க அப்படின் போது ஏதோ ஒரு விஷயத்தில் சேனலைஸ் பண்ணாமல்
நல்ல டைம் டெஸ்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டைம் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு பிளானோட இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமா அது வந்து பெருக்க முடியும். ஓகே. ஏன்னா அந்த காம்பவுண்டிங் கூட ஒரு ட்ரிக் இருக்கு. அது கூட நீங்க எல்லா இடத்துலயும் போட்டீங்கன்னா இது வந்து பெருகுன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் நீங்க இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். ஸோ அதனால நீங்க அதுக்கும் வந்து கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணி கரெக்டான மெத்தட்ல சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அது வந்து அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.